ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி தக்ஸ் சேனல் வந்து ஜாக்கி சான் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லாம போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த மாயாவி கடத்திட்டு போயிருப்பானோ? அதெல்லாம் நடந்திருக்காது. இத தூக்கிட்டு போனா அவனே கெட்டு குட்டிச்சோறு ஆயிடுவான். இது தெரியல உங்களுக்கு, அதனால கலாய்ச்சாரு. இந்த பாம்பால நம்மள இன்விசிபிள் ஆக்க முடியும். இந்த சக்தி நமக்கு இருந்தா டிக்கெட்டே இல்லாம படமா பார்க்கலாம். ஆமா, நம்மளும் அப்படிதான் யோசிப்போம்ல. நிறைய பேர் நிறைய விதமா யோசிப்பாங்க. இது பொய்யா இருந்தா பாம்பு முட்டை போடாதடா. ஆமால. அடப்பா. ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். போடும்பா. வேண்டாம், வர இல்லல்ல இப்படியே இருக்காங்க. பாம்பு முட்டை தான்டா போடும். அம்மா, எதாச்சும் உன்னை இந்தியாவுல பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதர்ச்சியாவா? நீ தானடா எங்க என்ன வர சொன்ன? ஐயோ. மாட்டிக்கிட்டான். குழந்தை பழச. உன் கூண்டு வேணா என்ன அசைய விடாம செய்யலாம், ஆனா நான் என் பார்வையாலேயே அவங்களை எரிப்பேன். எங்க வேலை செய்யல. இது என்னுடைய மந்திர கூண்டு. உன் சக்தி வேலை செய்யாது. முடிஞ்சா பண்ணது நல்லா இருந்தது தம்பி. மறந்தவர கூண்டு போடா பூண்டுன்றாரு. எங்கம்மா போற? ரசப்பா. சூப்பர் கேட்ச். ஓ, தேங்க் யூ. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன். அடப்பா, அதுவே தெரியாம. ரொம்ப நல்லா சார். எனக்கும் நல்லா தெரியும். அந்த முயலுக்கெல்லாம் உளுலா காட்டிக்கு தானே கொம்பு வச்சு விட்டுருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா முயலுக்கும் உண்மையாவே கொம்பு இருக்கும். மரியாதையா போயிடு, இல்லன்னா வீணா அடி வாங்குவேன். ஊருக்குள்ள எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கிறீங்க. ஜாக்கி, நான் முயலை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? ஜோலி, லைப்ரரிக்குள்ள முயல் என்ன பண்ணுதுன்னு சொல்லு. சிக்னல் சரியில்லை. டார்ச் லைட் வந்து பாரு. அங்கிளே கொட்டு வா. பழைய டெக்னிக். மூலமா வர்ற வெளிச்சம் நாம தேடுற ஆட்டுக்கிட்டயே கொண்டு போய் விட்டுரும். ஆனா நம்ம ஏரியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு ஆடு ஏரியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு யாரு அங்கிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அடிச்சு இருந்தா ஜாக்கி சான் நல்லா அழகா இருக்காரு. ஐயோ பேண்ட். அது ஆர்டின் டவுசர். வாவ் அங்கிள், உங்க மந்திரம் நாளுக்கு நாள் சூப்பர் ஆகிட்டே போகுது. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா தானே மார்க்கெட்ல ஃபேமஸ் ஆக முடியும். இந்த முளக்க சரியா தனது கொம்பு. நீ எங்கிருந்து வராது? அங்க பிரதர்சனம் பண்ணு. ஜக்கி, மோசம் பிடிக்கிற மூஞ்சியாடா இது. இவ்வளோ மாசம் வராது. கையில வச்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் பார்க்காதீங்க, நான் பயந்துருவேன். மறுபடியும் திருப்பி கொடுக்கவே மாட்டேன். தேங்க்யூ. இதான் சைக்கிள் கேப்பா. எழுந்துரு. பாத்தியா, எழுந்துடுச்சு. இதுதான் உண்மையான முயல்னா என்னோட மந்திர குச்சியில சிவப்பு விளக்கு எரிஞ்சிருக்கணுமே. அது பீஸ் போயிடுச்சு. உன்னோட பல்பு ஃபியூஸ் பண்ணிடும். அதேதான் சொல்றேன். இந்த வாட்டி உங்களை அழிக்கிறேன்டா. அப்படின்னா நீ ரப்பரா? அழிக்கிறேன்டான்னு சொன்னதுக்கு ரப்பரா? ஐயோ, இது ஸ்கூல்ல பண்ண காமெடி இல்ல. யாரோ இருக்காங்கடா. எப்படி உன் கண்ணுக்கு தெரியுறாங்க? தோ பாருங்கப்பா, முட்டை உடையில முட்டாளுங்க உடைஞ்சிட்டானுங்க. உங்களை ஒரேடியா உழைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. கண்ணாடியை மட்டும் பாத்துறாத. மாட்டிட்டான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா.
யார் குழந்தைனே தெரியல. என்னோட பையன் தீய சக்திகளோட எப்பவுமே சண்டை போட மாட்டான். அப்புறம் கேட்டீங்களாப்பா? பீமாவோட அம்மா அவனை குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா எங்கெல்லாம் மிக்சர் தான். அப்ப இவனுக்கு பாப்பா சோப்பு போட்டு தாண்டா குளிப்பாட்டணும். இவ்வளவு மிக்சரான ஆளுக்கு சொல்றாங்க. ஸ்டேஜ் 2 என்ன? பெத்த புடிச்ச மாதிரி நடந்துப்பான். சரக்கஸ்டார் போல இருக்குது. ஜாக்கிக்கு இப்ப ஆலமரத்தோட அடிவேர் தேவை. எதுக்கு? உரம் போட்டு வளர்க்கறதுக்கா? தாய் கல்வி. கேம்ல ஆடி இருக்காங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இன்னைக்குள்ள நீங்க அந்த முயலை டவுன் ஸ்கொயருக்கு கொண்டு வந்தாகணும். இல்லைன்னா ஆசை தோசை அப்பள வடை வாயை உனக்கு குடுக்குறாங்க. நல்ல வேலை வேற என்ன சொல்லிட்டு வரணும் போயிட்டு. நில்லுங்கடா. ஏய் அங்க பாரு ராட்சச. ஓ கூடு விட்டு கூடு பாட்டு. அல்வா கொடுத்து நம்புறானுங்களே. டயட் இருந்தீங்களா? நாங்க பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நான் உங்க 3 பேரையும் மன்னிக்கணும்னா அந்த கிழவன் போட்ட முடிவு மந்திரத்தை எப்படியாவது நீங்க அழிச்சாகணும். அப்படின்னு எங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காதா? முடியாதுன்றத அப்படி சொல்லிட்டாரு. வாவ், ஏன் இந்த இடத்த பிசார்னு கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஜூலி இதுக்கு பேரு பஜார். என்ன பொறுத்த வரைக்கும் வளர்ந்தவங்க கிளிகிளிப்பை வச்சு விளையாடிட்டு இருக்க இடம் பிசார் தான். அவரை பார்த்தாலும் திரும்பி விளையாடுற மாதிரி. ஏய் கேளவா. அம்மா வாவ், பீமாவோட அம்மா, நீங்க எப்படி பிசாருக்கு வந்தீங்க? எப்படி போக போறேன்? ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய 90s வந்து ஞாபகப்படுத்துச்சு. அப்போ நம்ம போகிற இந்த மொக்க ஜோக்கு, கடி ஜோக்கு, இது எல்லாமே வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த நம்ம வீட்டில் எதுனா ஒன்று சொன்னோம், நம்ம இன்னசென்ஸ் அம்மாலாம் வந்து இப்படி தான் போட்டு கொடுத்துருவாங்க. அது இன்னும் நிறைய விஷயம் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ சின்ன வயசில் அது எல்லாமே இங்கே வந்துச்சு. சூப்பராக தான் அந்த ஃபோன் பேசுறது, பொய் சொல்ல தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னா சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். அதுவும் ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம ஜாக்கி சான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சார். இத்தனை நாள் பார்த்த எபிசோடில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நம்ம பீமா அவனும் வந்து ஒரு ஃப்ரேமில் ஒரு மாதிரி என்ன சொல்ற ரக்கடாக ஒரு மாதிரி நின்று ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். அதெல்லாம் புதுசாக இருந்தது. இத்தனை நாள் ரொம்ப காமெடியாக சாதுவாக பார்த்த பீமாலாம் வந்து இன்னைக்கு எபிசோட் ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாங்க பீமாக்கு பார்த்தீங்கன்னா 2 மகம் இருக்கு. ஒன்று ரகன்னா அப்படியே வந்து நின்னாலே நம்மளாம் அரைவான் அந்த மாதிரி இருப்பான். இல்லை ஒரே ஏரியா குழந்தை, அம்மா பார்த்தப்போ குழந்தைக்கு குழந்தையா மாறுவான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பீமா அம்மாவுக்கும் தாத்தாக்கும் ஏன் முட்டினே இருக்குதுன்னு தான் எனக்கு புரியல. வந்தாலே அடிச்சுக்கிறாங்க. இப்போதான் உள்ள என்ட்ரியே ஆகுறாங்க. வந்தோன்னே எப்போ கிளம்புற அப்படி ஏன்டா அப்படிங்கிறாங்கன்னு தெரியல. அது 2 பேர் பார்த்து எனக்கு ஜூலியை மிஞ்சிருவாங்க. அவள் தான் குழந்தை அப்படிங்கிறான்னு பார்த்து இவங்க அதுக்கு மேலே பண்ணாங்க. இந்த வயசானவங்களாம் குழந்தையா மாறுவாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது கரெக்டாக இருக்குது இந்த 2 அது பேரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது. இந்த பெருசுங்கெல்லாம் கொஞ்சம் இப்படிதான் தாண்ட வரும்போது பேசிக்கிட்டு சீந்திக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்தது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது பின்னாடி ஜூலியும் ஜாக்கி சானும் அப்படியே உட்காந்து ஏதோ படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது சின்ன வயசுல நடக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது சண்டை நடந்தால் சம்டைம்ஸ் நம்மளும் இப்படி தான் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அது எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த எபிசோடு பார்த்து ஸ்பெஷலாக தெரிஞ்சது. எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆப்போனன்ட்டு தாத்தா எதுவுமே எனக்கு வேரியேஷன் தெரியல. இப்போ அவங்க வில்லன்கெல்லாம் மீறி அப்படி தெரியல. எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க இந்த ஃப்ரேமில். எல்லாமே பிடிச்சிருந்தது. தகு சூப்பராக இருந்தது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.